ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம விராட் சைக்கோ நேராக ஹீரோயின் வீட்டுக்கே வந்திருப்பான் பொண்ணை தேடி. அவளும் இங்கே இல்லை, இங்கே நீ சொல்கிற மாதிரி யாருமே இல்லை, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு வந்து இங்கே தேடுற அப்படின்னு சொல்கிறா. எனக்கு தெரியும் என் பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே தேடிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான், வந்து தடுக்கிறான். யார் நீ? நீ என்னோட வீட்டுக்கு வந்து நீ படிக்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு யாரையும் தேடிக்கிட்டு இருக்க? நீ யாரை சொல்கிற, என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது, நீ தேடி வந்தாலும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவன் அதை காதில் வாங்குற மாதிரியே தெரியல. அவள் பக்கத்தில் போயிட்டு நைஸ் பர்ஃப்யூம், நல்ல ஸ்மெல் அடிக்குது, ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணும் என்ன எதிர்த்து நின்று பேசினதே கிடையாது, நீ தான் மொதல் ஆள் எனக்கு பயப்படாமல் இவ்வளோ தைரியமாக நின்று பேசுறது. தள்ளி போனால் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவன் படிக்க வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டே இருக்கான். அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே டைனிங் டேபிள் கிட்ட தேடிக்கிட்டே இருக்கான். அதுக்கு கீழே தான் பொண்ணு ஒளிஞ்சிருக்கா. இவன் பாத்திரக்கூடாது அப்படின்னு இங்கே இருக்கிற ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. உடனே அந்த சத்தம் கேட்டு இவன் அந்த பக்கத்துலேருந்து இங்கே ஓடி வந்துடுறான். எங்கே போன குஷி, இங்கே தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், வெளியே வா வெளியே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா அவள் வரவே மாட்டேங்கிறா. நம்ம ஹீரோயினியும் இங்கே பாரு, நான் தான் சொல்கிறேன்ல, நீ தேடி வந்த எந்த ஒரு பொண்ணும் இங்கே இல்லை, மரியாதை என் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ இவனுக்கு ஒரு ஐடியா வருது. சரி ஓகே குஷி, நீ உன் இஷ்டத்துக்கு எங்கே மறைஞ்சிருக்கணுமோ மறைஞ்சிக்கோ, ஆனால் உன்னை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட கழுத்தில் கத்திய வச்சிடுறான். உனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும்ல, இவ உன்னோட சித்தி தானே, இப்போ மட்டும் நீ வெளியே வரல அப்புறம் நான் உன்னோட சித்தியோட கதையை க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் வெளியே வருவாளா வெளியே வரமாட்டாளா அப்படிங்கிறது தெரியல. அதே சமயம் இந்த பக்கம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் ராகவ். அவன் வந்து அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் திட்டிக்கிட்டு இருக்கான். எதுக்கு திட்டுறான்னு தெரியல. அப்பதான் அவனோட ஃபோனை கவனிக்கிறான். விராஜ் வீட்டுக்கு வந்திருக்கிறது தெரியுது. அதுவும் பொண்டாட்டிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருக்கிறது தெரியுது. உடனே அவன் ஃபோனை தூக்கி போட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். பொண்டாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே அப்படின்னு. அதே சமயம் இவனும் பொண்டாட்டி களத்தில் கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு குஷி, நான் 1லேருந்து 3 எண்ணுவேன், அதுக்குள்ளே நீ மட்டும் வெளியே வரல அப்புறம் உன்னோட சித்தியை நீ உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். 1 2 3 எண்ண போறான். அதுக்குள்ள அந்த பொண்ணு பின்னாடி மண்டையில அடிச்சிருது அவனோட தலையில. அவனோட தலையிலேருந்து ரத்தமா வருது. இருந்தாலும் அவனுக்கு அது பெரிய வழியா தெரியல. தன்னோட பொண்ணு யாரோ ஒருத்திக்காக தன்னோட அப்பனையே அட்டாக் பண்றாளே அப்படிங்கிறது அவனுக்கு பெரிய வழியா இருக்குது. நீ என்னம்மா பண்ணிட்ட? உன்னோட இந்த சித்திக்காக நீ என்ன உன்னோட அப்பனையே நீ எதுக்க துணிச்சிட்டல, என்னையே நீ அடிச்சிட்டல. இப்ப புரியுதுமா, உனக்கு என்னை விட உன் சித்தி மேலதான் அதிக பாசம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. எனக்காக இந்த ஒரு கிஃப்ட்டை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்காக ஒரு வாட்ச் வாங்கி வச்சிருப்பான் போல. அதை கொடுக்குறான். ஆனால் அவள் வாங்க மாட்டேங்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோயினி தான் அப்பனோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவள் கையை பிடிச்சி வாங்க வைக்கிறா. அவனும் அதை கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினிக்கிட்ட சொல்லிட்டு போறான். என் பொண்ணை நான் ஒன்றை நம்பி தான் விடுறேன், அவளை பத்திரமா பார்த்துக்கோ, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். பரவாயில்ல, பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு இந்த சைக்கோ போய் அவளோட லைஃபை விட்டே போயிடுறான். அவன் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போறான். அந்த பக்கம் நம்ம ராகு பையலும் கார்ல இந்த பக்கம் உள்ள வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். எதிர்த்தாப்புல தான் விராஜ் போறாங்கிறது தெரியல. வீட்டுக்கு வந்த உடனே சியா சியான்னு கத்திக்கிட்டே இருக்கான். அந்த குரல் கேட்டதுமே இவங்க எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு போய் குஷி நீ எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஒளிய சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து என் பேபி உனக்கு எதுவும் ஆகலையே, நீ நல்லா இருக்கல, அந்த விராஜ் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த பையில உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. ஐநோ எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு எதுவும் ஆகலைல்ல, அவன் இங்கே வந்தானா, இரு நீ ஒரு நிமிஷம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நீ இங்கே இரு, நான் வீட்டுக்கு வர வரைக்கும் நீ டோரை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவசரமாக எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கான். நேராக விராஜோட இடத்துக்கு வந்து எவ்வளோ திமிரு இருந்தா நீ என் வீட்டுக்கு வந்திருப்ப அப்படின்னு அவனை அடிக்கவும் இவன் நீ என்னையே அடிச்சிட்டாடான்னு திரும்பி மாறி மாறி 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எதுக்காகடா என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டியை மட்டும் ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்சா அப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நிறுத்துடா, நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், எனக்கு எந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு எப்போதுமே என் ஜானவி தான் உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்காகடா அங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் என்னோட பொண்ணை தேடி தான் வந்தேன், அவள் எனக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்கிறான். நீ மட்டும் ஏதாவது என் பொண்டாட்டியை பண்ணியிருந்த அப்புறம் நான் உன்னை சும்மா விட்டுருந்துருக்க மாட்டேன், பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஒரு நிமிஷம் நில்லு, நான் உன்னோட நல்லதுக்காக ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், அதை கேட்டுட்டு போ. உன்னை விட நான் பல மடங்கு மோசமானவனா இருந்தேன், என்னை பார்த்தே உன் பொண்டாட்டி கொஞ்சமும் பயப்படலை, அவளோட கண்ணில் பயமே தெரியல, நீ அவளை அடக்கி பயமுறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கல, அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ற விஷயத்த காதுல கூட வாங்காம அவன் பாட்டிக்கே போயிடுறான். இந்த பக்கம் குஷிக்கிட்ட நம்ம ஹீரோயினி அவன் போயிட்டான், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டுன்னு சித்தி, வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறா. எந்த இடத்துக்குன்னா அந்த டார்க் ரூமுக்கு தான் அழைச்சிட்டு போறா. அங்க போனோடனே நம்ம ஹீரோயினிக்கு அங்க நடக்கிறத பார்த்ததும் பயங்கரமான ஷாக்கா இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் தன்னோட வீட்லயே தன்னோட புருஷன் கேமரா வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. இங்க பாருங்க சித்தி, இந்த வீட்டுல கேமரா வச்சு எல்லா இடத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த அங்கிளுக்கு தெரிஞ்சிடும்ல, நான் இந்த வீட்டுல எப்படி இருந்தாலும் எங்க மறைஞ்சிருந்தாலும் அந்த அங்கிளுக்கு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு இவ்வளவு நாளா நம்ம புருஷன் நம்மள கேமரா வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் அவளுக்கு ரொம்பவே வலிக்குது. பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறா. தம்பிக்கார சொன்னான்ல எல்லாரோட போனையும் மாமா ஹேக் பண்றாருக்கா அப்படின்னு, அப்போ என்னோட போனை எப்ப அவன் ஹேக் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினிக்கு ஒரு கேமை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல, அதாவது இவனோட கேம் தான் அது, அந்த கேமை யார் போன்ல இன்ஸ்டால் பண்ணாலும் அவங்களோட போனை இவன் ஹேக் பண்ணிடுவான். அப்படிதான் நம்ம ஹீரோயினோட போனை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹேக் பண்ணி வச்சிருந்தான். இப்போ அதெல்லாம் விட பாட்டி வரும்போது சும்மா சீனை போட்டு நடிச்சான்ல, கேமராலாம்
அதெல்லாம் நான் எடுத்துட்டேன் பேபி, இதுக்கப்புறம் நமக்கு நடுவில் எதுக்கு இந்த கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவை தூக்கி போட்டிருப்பான். அது எல்லாமே ஹீரோயினுக்கு பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே என்ன பண்றான்னா வீடு ஃபுல்லா இருக்கிற எல்லா கேமராவும் கழட்டி எடுக்கிறா. ஒவ்வொரு இடத்துலயும் கேமரா வச்சு தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான். கடிகாரம், கண்ணாடி அப்படின்னு ஒரு சின்ன இடத்த கூட விட்டு வைக்கல. அந்த மொத்த கேமராவை எடுத்துட்டு வந்து அந்த டார்க் ரூம்ல தூக்கி போட்டு உடைக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த பிக் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதையும் கோவத்துல பேட்டால உடைக்கிறா. இவ்வளவு நாளா என்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, எல்லாமே போயின்னு அடிச்சு உடைச்சிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவனும் உள்ள என்ட்ரி ஆகுறான். பொண்டாட்டி இப்படி அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சியா போது நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே இவ அவன்கிட்ட போய், எதுக்காக ராகு இங்க நம்ம வீட்டுல கேமரா வச்சிருக்கீங்க, எதுக்காக சொல்லுங்க, உங்க அம்மாவை வாட்ச் பண்றதுக்காக வச்சீங்களா இல்ல என்ன வாட்ச் பண்றதுக்காக வச்சீங்களா, எதுக்காக அந்த கேமரா வச்சீங்க, ஒருவேளை என் மேல சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. சியா அப்படிலாம் எதுவும் இல்லை, இந்த மாதிரி டென்ஷன் ஆகாது, அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு சொல்றான். போது நிறுத்துங்க உங்க டிராமாவை, எதுக்காக இந்த கேமரா வச்சிங்க, நம்ம வீட்லயே நம்ம சொந்த வீட்லயே கேமரா வச்சு ஒவ்வொரு நாளும் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களா, அப்ப ஆஃபீஸ்க்கு போனாலும் என்ன இப்படிதான் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கீங்களா, நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு உங்களுக்கே இதெல்லாம் கேவலமா இல்லை, கட்டின பொண்டாட்டியே இப்படி கேமரா வச்சு வாட்ச் பண்றோமேனு, ஏதோ என் மேல இருக்கிற பாசத்தினால தான் நீங்க சின்ன சின்ன தப்பு பண்றீங்க, என்ன நீங்க கொடுமைப்படுத்துறீங்க, டார்ச்சர் பண்றீங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்களே, எனக்கு ரொம்பவே கேவலமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க கூட தான் நான் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் கூசுது. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல சியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ சமாதானம் பண்ண பாக்குறான். ஆனா அவளுக்கு இவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. அவன் கூட வாழவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு ஒரே தெரியா போக பாக்குறா. பின்னாடியே இவன் ஓடி போய் நில்லு சியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஸ்டாப் பண்றான். நிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன அடிப்பீங்களா, மிரட்டுவீங்களா இல்ல பயமுடுத்துவீங்களா, நீங்க என்ன பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் உங்களோட அந்த மிரட்டல் உருட்டலுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை இதுக்கப்புறம் நான் வாழ தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரே தெரியா தூக்கி எறிஞ்சிட்டு போக தயாராயிட்டா. இப்படி இவ ஆரம்பத்துல இவ்வளவு தைரியமா பேசியிருந்தா அவன் எந்த ஒரு விஷயத்துக்கும் இவளை மிரட்டி இருக்க மாட்டான், அடிமை மாதிரி நடத்தி இருக்க மாட்டான். இப்ப இவ இவ்வளவு தைரியமா பேசினதை கேட்டதும் அவனால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. நம்ம ஹீரோயினி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா இவனை விட்டு பிரிஞ்சு போகணும்னு. இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஹீரோயினி எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை ஃப்ரெண்ட்ஸ்.